ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய படம் மலையாளத்தில் இப்போ ரீசன்ட் டைம்ல ரிலீஸ் ஆன ஒரு வெறித்தனமான ஒரு படத்தை கொண்டு வந்திருக்குங்க. இந்த படத்துல ட்விஸ்ட்ல தான் படமே இருக்கு. தாறுமாறான ஒரு படம், பயங்கரமான படம், இன்ட்ரெஸ்டிங்கான படம். உங்க தலையெல்லாம் சும்மா செதற வைக்கிற அளவுக்கு பல ட்விஸ்டுகள் இந்த படத்துல இருக்கு. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிக்கலனா கண்டிப்பா என் சேனலை வந்து நீங்க அன்சப்ஸ்கிரைபே பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு படத்தோட கதை தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னடா இவன் படத்துக்கு இந்த கோஷம் போடுறானே அப்படின்னு சொல்லி நீங்களா நினைக்கலாம். ஸோ படத்தை பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து முடிவு பண்ணுங்க படம் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கறத. இந்த படத்தோட பேரு சம்பவம் அத்தியாயம் 1 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசனா வந்த மலையாள படம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நைட் டைம்ல ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு வெள்ளக்கார பொண்ணு சில தமிழ் ஆளுகளை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள எதையோ தூக்கிட்டு போறாங்க. ஒரு 2 டெட் பாடியை தூக்கிட்டு போறாங்க. அதுல ஒன்னு ஓபன் பண்ணா ஒரு தமிழ்கார பொண்ணு இன்னொரு டெட் பாடியை அங்கேயே வச்சுட்டு அந்த தமிழ்கார பொண்ணு மட்டும் தூக்கிட்டு போயிட்டு ஒரு புதக்குழி மாதிரி இருக்கு, அந்த புதக்குழியில தூக்கி போட்டுறாங்க. மீதி இருக்கிற அந்த டெட் பாடி எடுத்துட்டு வந்து போடுங்கன்னு சொல்லி சில ஆட்களை அனுப்பும் போது அந்த இடத்துல அந்த டெட் பாடி இல்ல. சோ அந்த டெட் பாடியில இருந்த நபர் உயிரோடு இருந்திருக்கிறாரு. சோ அவரை மட்டும் எங்க தப்பிச்சு ஓடி இருக்கிறாரு. சோ இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாமே அவரை தேடிட்டு ஒரு பக்கம் வெவ்வேறு திசையில போயிட்டு இருக்க. இந்த வெள்ளக்கார பொண்ணு மட்டும் பார்த்து ஒரு லைட் எடுத்துக்கிட்டு ஜேம்ஸ் எங்க இருக்க, சீக்கிரமா உன்னை ஹக் பண்ணணும், கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்பவே பாசமா அவனை கூப்பிட்டு இருக்க. எங்க ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிருக்கிறான் அந்த வெள்ளக்கார பையனை இங்க நமக்கு காமிக்கிறாங்க. இவனோட பேரு தான் ஜேம்ஸ். சோ இவன் என்ன பண்றானா ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு இவனை பார்க்க துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு இருக்கு. நீ வரல உன்னை கண்டிப்பா நான் கொன்னுடுவேன், வா கிட்ட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவனு வந்துட்டு அன்பா கிட்ட போறான். சோ கிட்ட போன அடுத்த செகண்ட் அவன் ஒளிச்சு வச்சிருக்க ஒரு கத்தியால அந்த பொண்ணோட வயித்துல பயங்கரமா குத்திட்டாங்கிறது தப்பிச்சு ஓடுறான். சோ இங்க படத்தோட டைட்டில் அப்படி சில வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு இங்க காமிக்கிறாங்க. ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு நபர் அந்த புதக்குழியில இருந்து கையை பட்டு வெளியே வர மாதிரி நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு அந்த நபர் வேற இடத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறான். இன்னொரு பக்கத்துல இன்னொரு போலீஸ்காரர் சில பேரை எது தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் இன்னொரு நபர் மரத்துல எதோ வந்துட்டு ரவுண்டா ஏதோ செதுக்கிட்டு இருக்கிறாரு. இங்க ஒரு பொண்ணு ஒருத்தி என்ன பண்றான்னா ஒரு பன்னியை வேட்டையாடுறதுக்காக வந்திருக்கான். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து குறி வச்சுட்டே இருக்கும்போது கூட இருக்கிற ஒரு பொண்ணு குச்சி மெரிக்க அந்த சத்தத்தை கேட்டு அந்த பன்னி வேகமா ஓடிடுது. என்னடி இப்படி கேவலமா ஒரு குறி வச்சிட்டு இருக்கிற, அப்பவே ஷூட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டுக்காரெல்லாம் திட்டிட்டு இருக்க. திரும்ப வந்து இந்த பொண்ணோட காது அப்படியே ஷார்ப்பா கேட்டுட்டே இருக்காங்க. திரும்ப அந்த பன்னி வேற இடத்துல ஓடுற மாதிரி தெரியுது. இந்த தடவை வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா குறி வச்சு சுற்றலாம் சொல்லிட்டு டக்குன்னு அந்த பண்ணி ஓடுற சத்தத்தை கேட்டு ஷூட் பண்றாங்க. ஆனா இவங்க ஷூட் பண்ணதுக்கு அடுத்த செகண்ட் இவங்களுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா சுட்டது பண்ணியே கிடையாது, ஒரு நபரை சுட்டிருக்காங்க. அவர் பாக்குறதுக்கு போலீஸ்கார் மாதிரி இருக்காரு. இங்க குப்புற அடிச்சு அப்படியே விழுந்து கிடக்குறாரு இல்லையா. சோ இதை பார்த்த உடனே இவங்களுக்கு எல்லாமே பயங்கர ஷாக்கா இருக்கு. அப்படியே அந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருளுது, பயங்கர சத்தமா கேக்குது, காது கிளியற அளவுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான சத்தம் கேக்குது. எல்லாருமே காதுல வச்சு பொத்திக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க கண்முழிச்சு பாக்குற ஒரு சத்தம். சோ இங்க பாத்தீங்கன்னா அந்த நபர் போலீஸ்காரர் ஒருத்தர் தேடிட்டு இருந்தார் இல்லையா, அவரை இங்க நமக்கு காமிக்க இங்க வந்துட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு வந்துட்டு கண்முழிச்சு பாக்குறாரு. ஹீரோக்கு ஒரு விதமான கனவு, ஒரு பயமும் ஒரு பதட்டமா அவரோட முகத்துல இருக்கு. ஆனா இப்போ நம்ம ஹீரோ இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. அவங்க மனைவி வந்துட்டு கன்சீவா இருக்காங்க. டெலிவரி டைம் வந்துட்டு கொஞ்சம் கிட்ட வந்துருச்சு, அதனால பயப்படாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஹீரோட வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ஒரு போலீஸ்காரு. இப்போ வந்துட்டு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தாரு. சோ அங்க வந்துட்டு சில ஒழுங்கு நடவடிக்கை எடுத்ததால ஹீரோ வந்துட்டு வேற இடத்துக்கு கேரளா போலீஸ்க்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபரும் பண்றாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல இப்போ வேற ஒய்ஃப் வேற கன்சீவா இருக்காங்க. கூட பாத்துக்கிறதுக்கு ஒரு நபர் தான் இருக்காங்க. ஒய்ஃப் வந்துட்டு தனியா விட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஆனா ஒய்ஃப்காரங்க கொஞ்சம் தைரியமான ஆளு, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரை மட்டும் அமுச்சு வைக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு ஒரு பஸ் போகுது. அங்க இருந்து இறங்கி பாக்குறாரு. அங்க இருக்க ஒரு டீ கடை மட்டும் தான் இருக்கு. அந்த டீ கடையில போயிட்டு மலை மேல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு பஸ் எல்லாம் போகாதாம். சோ அங்க இருக்கிற ஒரு ஜீப் இருக்கு, அந்த ஜீப்ல நீங்க ஏறிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. என்னன்னா அவங்க வீட்டுல அவங்க வைஃப் கன்சீவா இருந்தாங்க இல்லையா, திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மைண்டான வந்துட்டு ஒரு வயிறு வலி வந்துருச்சு. சோ அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுல அவங்களுக்கு வந்துட்டு சிசரிங் பண்ணி குழந்தை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். பாத்துக்கிறதுக்கு நாங்களா இருக்கோம், நீ பயப்படாத, நான் கிளம்பி வரட்டுமா சொல்லி ஹீரோ கேட்டாலும் ஒன்றும் பரவாயில்ல, நீ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், நாங்க தான் இருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு அந்த ஜீப் வந்துட்டு கிளம்ப ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருமே வந்துட்டு ஏறிக்கிறாங்க. ஹீரோவோட முகத்திட்டுல ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்குது. போன் வந்து பண்ணலாம் சொல்லி பார்த்தா கூட ஹீரோவோட போன்ல சுத்தமா சிக்னல் இல்ல. பக்கத்துல ஒரு நபர் உட்கார்ந்துருக்காரு. அவர் போனை வாங்கி வேணா இதுல பண்ணிக்கங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கொடுக்க அந்த போனை வாங்கி நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு கால் பண்றாரு. என்னங்க ஒரு போன் கூட பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி இவர் கொஞ்சம் டென்ஷனா கத்திட்டு இருக்க. டேய் உனக்கு குழந்தை பிறந்துச்சுரா, பெண் குழந்தைரா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோக்கு ஒரு விதமான பயங்கரமான சந்தோஷம், ஒரு சிரிப்பு இருக்குது. இப்ப என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இருக்க நபர் கேட்டா எனக்கு வந்துட்டு குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நான் இந்த டியூட்டில ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போன் காலை கட் பண்றாரு. பக்கத்துல இருக்க நபர் போன் கொடுத்தாரு இல்லையா, ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. எனக்கு வந்துட்டு ஒரு
சார் 4வது படிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு படிக்கிறது கையெல்லாம் கொடுத்து அப்படியே பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி வந்துட்டு ஒரு டிரைவர் ஓட்டிட்டு போறான் இல்லையா. இந்த மாதிரி தான் எங்க ஊர்ல வந்துட்டு ஒரு பொண்ணு ஒருத்தர் இருந்தா, அவன் அப்பா ரொம்ப நல்லா படிக்க வச்ச அந்த பொண்ணு வேற ஒருத்தனை இழுத்துட்டு ஓடி கல்யாணம் பண்ணிடுச்சு. இந்த பொம்பளைங்களை நம்பவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு மாதிரி ராங்கா பேசிட்டு இருக்க, ஹீரோ ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருக்காரு. டப்புனு பார்த்தா எது மேல இடிச்ச மாதிரி ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு போலீஸ்காரர் அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சிட்டு இருந்தார் இல்லையா, அவர் இந்த பக்கம் ரோட்ல வந்து விழுந்து கிடக்குறாரு. அவர் தான் இவங்க கார் வச்சு இடிச்சிருக்காங்க. என்னையா வண்டி ஓட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ திட்டிட்டு வந்து புடிங்க இவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் சொல்லி கூப்பிட அங்க இருக்க டிரைவர்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க. சார் இவன் வந்துட்டு ஒரு போலீஸ்காரன், வாக்கி டாக்கிலாம் இருக்கு, போலீஸ்காரனை தொட்டா நமக்கு தேவையில்லாம பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க பேச, யோ வந்திருக்க நானே போலீஸ் தாயா தூக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப வந்துட்டு அந்த நபரை எல்லாத்தையும் தூக்கி வண்டியில வச்சு ஒரு வழியா ஹாஸ்பிட்டல் கூட்டு போலான்னு பாக்குறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டலே ஒரு அளவுக்கு போயிட்டு சேர்த்தாச்சு. அங்க வந்துட்டு நம்ம ஹீரோ அவங்களோட குழந்தையோட போட்டோ வந்துட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காங்க. அந்த போட்டோவை அப்படியே பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு. அந்த இடத்துல சப் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு போன்ல ஆஃப் பண்ணிட்டு சல்யூட் அடிக்கிறாரு. என்னங்க புதுசா வந்திருக்க போலீஸ்காரன் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா சார் என்னோட பேர் ஆனந்த் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு நபர் சேர்த்தார் இல்லையா, உடனே அந்த தகவல் எல்லாம் கொடுத்திருக்காரு. அடிப்பட்ட நபரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் ஜான் அப்படிங்கிறதும் பரிமள ஸ்டேஷனை சேர்ந்தவரா அப்படி இருக்கிறதாவும் தகவல் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத இங்க இருக்க போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட வீட்டுக்கு தகவல் கொடுத்தாச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்தையுமே வந்துட்டு பேசிட்டு இருக்கு. இங்க பக்கத்துல வந்துட்டு ஒரு டீ கடை இருக்கு, நல்லா இருக்கும் டீ வா சாப்பிடலாம் சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு நம்ம ஹீரோ கூட இருக்க போலீஸ்காரங்க எல்லாம் டீ சாப்பிட்டு இருக்கும்போது ஹீரோவை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு அப்பா அம்மா இப்படின்னு ஒரு தனி குடும்பமா இருந்திருக்காங்க, ஒரே பையன் தான் வீட்டுக்கு. ஆனா அப்பா வந்துட்டு ஒரு போலீஸ்காரர் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு இடத்துக்கு போனாராம். அதுக்கப்புறம் ஒரு திரும்பவே வரல, இறந்துட்டாரு. அம்மா வந்துட்டு அதனோட இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல இறந்துட்டாங்க. நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன், அவங்க வீட்டுல பயங்கர எதிர்ப்பு, இது வரைக்கும் வந்துட்டு பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கூட வந்துட்டு ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு, சேம் இவனுக்கு உனக்கு மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை வந்துட்டு இவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். இப்போ வந்துட்டு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மாமனார் வீட்டுல வந்துட்டு ரொம்ப ஜிகர் தோஸ்தா ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ்காரர் அப்படியே பேசிட்டு இருக்காரு. உனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது, குழந்தை பிறந்துச்சுல இனிமே வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குழந்தைய போய் நீ பாக்கலையா, குழந்தை என்னைக்கு பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னைக்கு தான் பிறந்துச்சுன்றாரு. ஏன்பா குழந்தை இன்னைக்கு பிறந்திருக்கு, போயிட்டு குழந்தை கூட இல்லாம இங்க வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்ல சார் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா அவனா லீவ் கிடைச்சா நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்க. சப் இன்ஸ்பெக்டர் இங்க ஒண்ணு வெட்டி முடிக்கிற அளவுக்கு வேலை எல்லாம் கிடையாது, நீ வந்துட்டு ஒரு 2 நாள் இரு, சனி ஞாயிறு வருதுல அப்ப போயிட்டு ஒரு 4-5 நாள் இருந்துட்டு பொறுமையா வாயா அப்படிங்கிற மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் நல்ல விதமா பேசிட்டு இருக்காரு. சரிங்க சார் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்க சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கால் ஒண்ணு வருது. ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால வந்துட்டு ஒரு சுத்தி பார்க்க வந்த நபருக்கு கூட ஒரு பிசி போலீஸ் வந்துட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காராம், வாக்குவாதம் இருக்கு சார், இவன் பழைய மாதிரி அடிதடி ஆரம்பிச்சிருவான் போலன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு டிரைவர் வந்துட்டு கால் பண்ணிருக்காரு. யார் அந்த ரேஜி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு உடனே நான் கிளம்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். இப்போ அந்த இடத்துல நமக்கு காமிக்கிறாங்க, இவங்க வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவை தாண்டி இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள வந்து சுத்தி பார்த்துருக்காங்க. 2 பொண்ணு 2 பையன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த போலீஸ்காரங்கள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுல வந்துட்டு இந்த வாக்குவாதம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கட்டத்துல கைகலப்பாயி இவர் போயிட்டு அந்த பசங்களை போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இவங்க எல்லாம் அடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓட அவனை துரத்திட்டு போயிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி இறுகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு, ஏதோ ஒரு டெட் பாடி ஒண்ணு இங்க இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உடனே வந்துட்டு இங்க நம்ம சப் இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ எல்லாருமே வந்துட்டு இங்க வந்திருக்காங்க. அங்க வந்துட்டு ஒரு டெட் பாடி பார்த்தாங்க இல்லையா, அது வந்துட்டு ஒரு போலீஸ்கார டெட் பாடி. சோ இப்போ முகத்தெல்லாம் காமிக்கல. உடனே ஃபாரன்சிக்கு தகவல் கொடுக்குறாங்க, எல்லாரையும் வர சொல்றாங்க. எப்படியா இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, உனக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லி அங்க இருக்க கான்ஸ்டபிள் எல்லாம் திட்டிட்டு அந்த பசங்களை வந்துட்டு டீட்டெயிலாம் எடுத்துக்கிட்டு அவங்களோட அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களை அனுப்பிச்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல காட்டுல நமக்கு காமிக்கிறாங்க, ஒரு நபர் பயங்கரமா வந்துட்டு அழுதுட்டு இருக்காரு. அவர் காலில் வந்துட்டு பயங்கரமா அடிபட்டுருச்சு, ஒரு இன்ச்சு கூட நவர முடியாம ஒரு போலீஸ்கார் கத்திக்கிட்டே இருக்கிறாரு. யாராவது இருக்கீங்களா, முத்துவேல் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு அந்த போலீஸ்காரு. சோ யாரு என்ன அப்படிங்கறதே தெரியல. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவோட டீமை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு இப்ப திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் இல்லையா, அந்த கான்ஸ்டபிளா கூப்பிட்டு இவங்க கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பீட்டர் ஜான் சொல்லிட்டு ஒரு நபர் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தல நம்ம ஹீரோ அவரோட வாக்கி டாக்கி வந்துட்டு இவங்க கையில தான் இருக்கு. அந்த வாக்கி டாக்கில ஒரு சிக்னல் ஒண்ணு வந்திருக்குது. அந்த சிக்னல் எங்க இருந்து வருதுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால ஒருத்தர் அடிப்பட்டு கத்திட்டு இருந்தார் இல்லையா, அவரோட வாக்கி டாக்கில இருந்து அவரு ஒரு போலீஸ்கார் தான். அங்க இருந்து வந்துட்டு இப்ப இவங்கள்ட்ட பேசுறாங்க, சார் இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால மாத்திக்கிட்டேன், என்ன வந்துட்டு காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இது பாருங்க நாங்க வந்துட்டு கேரளா போலீஸ், நீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டா பரிமள போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் இவங்க வந்துட்டு கால் பண்ணிருக்காங்க. அக்யூஸ்டுங்க வந்துட்டு ஃபாரஸ்ட் ஏரியால தப்பிச்சு போயிட்டாங்க, அவங்கள பிடிக்கிறதுக்காக நான் வந்தேன். இவங்களோட டீம்ல இருக்க யாரையுமே ஆள காணோம். எனக்குமே வந்துட்டு காலில் வந்துட்டு பயங்கரமா அடிபட்டுச்சு, ஒரு இன்ச்சு கூட நகர முடியல, தயவு செஞ்சு என்ன வந்துட்டு காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார், என்னோட குழந்தை பொண்டாட்டி எல்லாம் நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அழுதுட்டே இருக்காரு. இன்னொரு பக்கத்துல வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அங்க இருக்க சப் இன்ஸ்பெக்டர் இதை பாருங்க, உங்க கூட வந்த பீட்டர் ஜானுங்கிற
அவருக்கு அடிபட்டுருச்சு, அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம், நான் உங்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவரு காலை வந்துட்டு கட் பண்றாரு. இன்னொரு பக்கத்துல யூரின் சொல்லி அங்கங்க இறங்க இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு தனியா நின்றுட்டு இருக்காரு. திரும்ப அந்த வாக்கி டாக்கில் தான், சார் ப்ளீஸ் சார் காப்பாத்துங்க சார், நீங்க காப்பாத்தினதான் சார் எனக்கு பிறக்க போற குழந்தையே பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கெஞ்சிட்டு இருக்காரு. காலில் வேணா விழுறேன் சார் வாங்க சார் கேட்டுட்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க இருக்க சப் இன்ஸ்பெக்டர், சார் எனக்கு நம்ம வந்துட்டு அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, தயவு செஞ்சு நம்ம வந்துட்டு போய் அந்த காட்டுல காப்பாத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். கூட இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் இருக்கான், யோ அந்த ஏரியாக்கெல்லாம் போக கூடாது, தேவையில்லாம இது பண்ணாத, ஒழுங்கா மூடிட்டு வண்டியில ஏறு அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் ஆர்குமெண்ட் நடக்க அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா, சார் அவன் ஒரு கடவுள் மாதிரி நம்மள பாக்குறான், தயவு செஞ்சு வாங்க, எல்லாருக்கும் பயமா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்பதான் வந்துட்டு என்னது பயமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்பி அந்த ஃபாரஸ்ட் ஏரியால அவரை காப்பாத்துறதா கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல ஒரு பிளாஷ்பேக், இப்ப அந்த போலீஸ்காரர் சொன்னார் இல்லையா அக்யூஸ்ட் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு, அந்த பிளாஷ்பேக்கை நமக்கு இங்க காமிக்கிறாங்க. கார்ல இவங்க எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இவங்க இருக்க போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் பயங்கரமான தூக்கம். அங்க இருக்க அக்யூஸ்டிங் எல்லாமே ஒரே கேங்கை சேர்ந்தவங்க. சோ இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது துப்பாக்கி எடுத்து மிரட்டி இவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அங்க இருக்க ஒரு போலீஸ்காரரை சுட்டுட்டும் இவங்க எல்லாமே தப்பிச்சு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள ஓடி இருக்காங்க. அதுக்கப்புறம் கூட இருக்கிற இந்த 4 போலீஸ்காரங்களையும் சேர்ந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள ஒவ்வொரு பக்கமா போயிருக்காங்க. அப்படி இவங்க தனித்தனியா போகும்போதும் ஒவ்வொரு போலீஸ்காரங்களும் அந்த கேங்கை பிடிச்சி கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு நபரை தூக்குல தொங்க விட்டுட்டானுங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க ஒரு போலீஸ்காருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இப்ப பீட்டர் ஜான் முத்துவேல் அப்படிங்கிற 2 போலீஸ்காரங்க மட்டும் ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க. அப்ப வந்துட்டு அந்த முத்துவேல் சொல்லி ஒரு போலீஸ்காரர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் எனக்கு இந்த பேய் பிசாசு மேல எல்லாம் பெருசா நம்பிக்கை கிடையாது, ஆனா இந்த காட்டுக்கு வந்ததுல இருந்து ஏதோ வந்துட்டு மனசு ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கு சார். இந்த ஊருக்குள்ள வந்துட்டு ஒரு கதை பத்தி இந்த காட்டை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. அது என்ன கதைன்னா, இந்த காடு வந்துட்டு ஆரம்ப காலத்துல ஒரு சாமி வச்சு வணங்கினாங்களாம். இந்த இடத்துல வந்துட்டு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சாமி வச்சு வணங்கினாங்க. நாளடைவில் மக்கள் வந்துட்டு இங்க வந்து நரபலி கொடுத்ததால அது ஆப்போசிட்டா மாறிடுச்சு சார். இந்த காட்டுல ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அதிகமான சத்தமும் இருக்கக்கூடாது, அது மாதிரி ரத்தமும் சொட்டக்கூடாது. அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா வேறு வேறு விதமான அசம்பாவிதம் நடக்கும். இந்த காட்டுல இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு இது வரைக்கும் உயிரோட போனதா சரித்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்கார் ஒரு மாதிரி அவரை பயன்படுத்தி பேசிட்டே வந்துட்டு இருக்கு. அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா இது வரைக்கும் முத்துவேல் சொல்லிட்டு இருந்தேன் அந்த ஒரு சாமி சிலை இந்த இடத்துல நிக்குது. சோ ஒரு காக்கையோட உருவத்துல இந்த சாமி சிலை இருக்கு சார். நான் சொன்ன சாமி சிலை இதுதான் சார், இதுக்கு மேல போவேனா சார், தயவு செஞ்சு போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பதட்டத்தோட பேசிட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு விதமான சத்தம் கேக்குது. யோ அங்க போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் போக இப்ப முத்துவேல் இருக்கார் இல்லையா, அவரை மட்டும் ஒரு அக்யூஸ்ட் போட்டு இருக்கிறாங்க கழுத்தம். சோ அந்த இடத்துல போய் பார்க்க நம்ம போலீஸ்காரர் என்ன பண்றாருன்னா, ஜான் பீட்டர் துப்பாக்கியில் எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ரத்தம் சுட்டதுல இருந்து சொட்டி ஒரு சொட்டு கீழே விழுந்திருக்கும். அடுத்த நிமிஷம் பார்த்தா ஒரு மாதிரி இருட்டுது, ஒரு விதமான பயங்கரமான சத்தம் கேக்குது. எல்லாரும் அப்படியே காதை பொத்திக்கிட்டு இருக்க திரும்ப டக்குன்னு கண்முழிச்சு பாக்குறாங்க. இந்த போலீஸ்காரர் மட்டும் தான் இருக்காரு. அந்த முத்துவேலை காணோம். முத்துவேலை தேடிட்டு இவரு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல நம்ம போலீஸ்காரர் ஹீரோ டீமை காமிக்கிறாங்க. அந்த 3 போலீஸ்காரங்களும் சேர்ந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்கு இப்ப வந்துட்டாங்க. அந்த தகவல் கிடைச்சதன்படி தேடிட்டே வந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்துட்டு நம்ம சப் இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா, இவரு ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த ஃபாரஸ்ட் ஏரியால எங்க போனாலும் சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு வர மாதிரி இருக்கும், ரொம்ப உள்ள போயிட்டா வெளியே வரதே கஷ்டம். நான் வந்துட்டு டியூட்டில ஜாயின் பண்ண புதுசுல இந்த ஊருக்குள்ள ஒரு கட்டுக்கதை இருந்தது. அது கட்டுக்கதைன்னு சொல்ல முடியாது, சில உண்மைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ்கார் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எஸ்டேட் அந்த காலத்து வெள்ளக்காரங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்படி வந்த வெள்ளக்காரன் ஒரு பொண்ணை தன்னை விட வயசுல சின்ன பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி கல்யாணம் பண்ண அந்த பையன் ஒரு தமிழ்கார பொண்ணை வச்சுக்கிட்டு இருந்தான். இந்த விஷயம் வந்துட்டு அந்த வெள்ளக்கார பொண்ணுக்கு தெரிய அவங்க 2 பேரோட கதையை இந்த காட்டுல வச்சு முடிச்சுட்டு இதே இடத்துல கொண்டு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஊருக்குள்ள வந்துட்டு இருந்தது. நாங்க வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அந்த வெள்ளக்கார பொண்ணுமே இறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட ஆவி இதே காட்டுல சுத்திக்கிட்டு இருக்கிறதாவும் தகவல் கிடைச்சது. நான் வந்த புதுசுல இதே ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு தலை இல்லாத ஒரு பெணம் ஒண்ணு கிடைச்சது. ஆனா அந்த தலையை இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஊருக்காரங்க எல்லாமே இது அந்த வெள்ளக்காரனோட உடம்பு தான் அப்படிங்கிற மாதிரி கலரை வச்சு மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது நாள் வரைக்கும் அந்த தலை கிடைக்கல. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு எலும்பு கூடு தலை மட்டும் கிடைச்சது, எலும்பு கூடா அப்படிங்கிற மாதிரி இந்த கதை எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த சப் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு பேசிட்டே போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்னையா பயந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்க. இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் அப்படியே வந்து நடந்துகிட்டே இருக்க இவங்க எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுறாங்க. என்னடான்னு சொல்லி பார்த்தா இப்ப அந்த காக்கையோட சிலை வந்துட்டு அந்த இடத்துல இருக்கு. இதை பார்த்தோன்னே எல்லாருமே பயந்து போக இப்ப இங்க இருக்க போலீஸ்காரங்க எல்லாம் வந்துட்டு அந்த பேசிட்டு இருந்தாரு அவரோட சிக்னலுக்கு ட்ரை பண்றாங்க, சிக்னல் கிடைக்கல. இன்னொரு பக்கத்துல ஒரு டெட் பாடி வந்து கிடந்திருந்தது இல்லையா படத்தோட ஆரம்பத்துல, அவங்க வந்துட்டு ஒரு போலீஸ்காரன் அவன் பரிமலை ஸ்டேஷன் சேர்ந்ததா சொல்லிட்டு ஒரு ஏஎஸ்ஐ நம்பர் வந்துட்டு இருக்கு. அவருக்கு வந்துட்டு காலே ரீச் ஆகல. இப்போ வந்துட்டு அவரே கால் பண்றாரு. சோ கால் பண்ண உடனே இருக்கிற எல்லா டீடைலையும் சொல்றாரு. சார் இந்த மாதிரி வந்துட்டு நாங்க ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கோம், உங்க போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த பீட்டர் ஜான் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு வந்துட்டு அடிபட்டுருச்சு, அவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம். இப்ப ஸ்டீஃபன் ஜார்ஜ் சொல்லிட்டு இன்னொருத்தர் இருக்காரு, அவர் வந்துட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டதாவும் என்ன வந்துட்டு காப்பாத்துங்க அப்படிங்கறதாவும் சொல்லி கேட்டுட்டே இருக்காரு. உங்க போலீஸ் ஸ்டேஷன் தான், நீங்க வரதுக்குள்ள சரி அவர் ரொம்ப பாவம் ரொம்ப முடியலன்னு சொன்னாரு, நாங்களே வந்துட்டு
அப்படி சொல்லும்போது யோ அப்படிப்பட்ட பேர்ல இங்க யாருமே கிடையாதுயா, நாங்களே ஒரு மீட்டிங் இருக்கு சொல்லிட்டு இங்க வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க தப்பா கால் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு அந்த போன் காலை கட் பண்றாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இன்னொரு பக்கத்துல வந்து பார்த்தா அந்த வாக்கி டாக்கில இப்ப கனெக்ட் ஆகுது. சார் எங்க சார் இருக்கீங்க, வந்து என்ன காப்பாத்துங்க சார்னு சொல்லி ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கான். யோ நீ கரெக்டா எங்கேயா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டான். சார் இந்த மாதிரி ஒரு பெரிய மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு கீழே தான் இருக்கு, என்னால ஒரு இன்ச்சு கூட நகர முடியல அப்படின்னு சொல்லும்போது நாங்க இப்ப அந்த சாமி சிலையாண்டு தான் இருக்கோம், சாமி சிலையில இருந்து நாங்க எப்படி வரணும் அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டான். சார் சாமி சிலையில இருந்து லெஃப்ட் கட் பண்ணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் லைனை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கத்துல வந்துட்டு நம்ம போலீஸ்காரர் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல. நம்ம சப் இன்ஸ்பெக்டர் திரும்பவும் வந்து அந்த போலீஸ்காரருக்கே கால் பண்றாரு, பரிமள போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐக்கு. அவருக்கு வந்துட்டு கால் பண்ணி சார் இந்த மாதிரி வந்து அவர் எங்கள்கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு, இதே ஃபாரஸ்ட் ஏரியால தான் மாட்டிக்கிட்டு தான் சொல்றாரு சார், அவரோட பேரு ஸ்டீஃபன் ஜார்ஜ்னு சொல்றாரு சார் போது அவர் பயங்கர கடுப்பாகிறார். யோ இப்போ நீங்க எங்க தயா இருக்கிறீங்க கரெக்டா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டா, இந்த ஃபாரஸ்ட் ஏரியா இந்த மாதிரி ஒரு சாமி சிலை இருக்கு, அந்த கோவிலுக்கு பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லி கேட்டா, அவரு ஒரு நிமிஷம் ஆடி போறாரு. யோ உங்களை யாரையும் அந்த கோயில் இடத்துக்கு போக சொன்னது, அந்த கோவிலிடமே ஒரு மர்மம் பிடிச்ச இடையா, அங்க ஏயா நீங்க போனீங்க, இது வரைக்கும் அங்க போனவன் யாரும் வெளியே வந்ததா சரித்திரமே கிடையாதுயா, தேவையில்லாம போய் மாட்டிக்கிட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவரு ஒரு பக்கம் பயம் கொடுத்த இங்க இருக்க சப் இன்ஸ்பெக்டர் ஹீரோக்கு அங்க இருக்க கான்ஸ்டபிளுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கொலை நடுங்கி போகுது. திரும்பவும் அந்த வாக்கி டாக்கி கனெக்ட் ஆகுது. சார் எங்க சார் வந்துட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் இந்த மாதிரி உங்க போலீஸ் ஸ்டேஷன் பரிமலைக்கு நாங்க பேசணும், நீங்க அங்க ஒர்க் பண்ணவே இல்ல, உங்களை மாதிரி ஒரு போலீஸ்காரர் அங்க இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார், என்ன சார் விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் நான் ஏன் சார் விளையாட போறேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கேன், வேணா நீங்க வேணா அவர் கால் கனெக்ட் பண்ணுங்க சொன்னோடனே அந்த போலீஸ்காரருக்கு இப்ப கால் கனெக்ட் பண்றாங்க. சார் நீங்க சொல்லக்கூடிய அந்த போலீஸ்காரர் உங்க போலீஸ் ஸ்டேஷன் சார்ந்தவர் தான், வேணா அவர் லைன்ல தான் இருக்காரு பேசுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்போ வந்துட்டு சார் நான் தான் ஸ்டீஃபன் ஜார்ஜ் பேசுறேன் சார், உங்களுக்கு கேக்குதா சார் அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு இங்க இருக்க போலீஸ்காரர் ஒரு மாதிரி ஆடி போறாரு. சார் அவரோட ஃபுல் நேம் கேளுங்கன்னு சொல்லி கேட்டா, இங்க இருந்து நம்ம ஹீரோ வாக்கி டாக்கில சார் உங்களோட ஃபுல் நேம் சொல்லுங்க சார் சொன்னோடனே அந்த ஃபுல் நேம் சொன்னவனே அங்க இருக்கிற போலீஸ்காரர் மிரண்டு போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் இவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்டீஃபன் ஜார்ஜ்ங்கிறவர் எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாரு தான், ஆனா அவர் இப்ப கிடையாது, 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரு, அவர் இறந்து போயிட்டு தான் சொன்னாரு சார், இப்ப எப்படி சார் அவர் பேச முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க இருக்கிற நம்ம சப் இன்ஸ்பெக்டர் இன்னொரு பக்கம் நம்ம கான்ஸ்டபிளுக்கு எல்லாம் கொலை நடுங்கி போகுது. இது வந்துட்டு ஒரு கேஸாவே இருக்கு சார், 30 வருஷத்துக்கு முன்னாடி அக்யூஸ்டுங்க காட்டுல தப்பிச்சு போயிட்டாங்க சொல்லி அவங்கள பிடிக்கிறதுக்காக இந்த 4 பேரும் போனாங்க, அந்த 4 போலீஸ்காரங்களுமே இது வரைக்கும் வரல சார், அவங்கள ஒரு போலீஸ்காரர் பீட்டர் ஜான், இன்னொரு பக்கம் முத்துவேலு, ஸ்டீஃபன் ஜார்ஜ் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர்த்த சொல்றாரு. இவங்க 4 பேருமே இறந்து போயிட்டாங்க. அதுல முத்துவேலுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் காணாம போனார்ல, அவரோட பையன் தான் சார் நான் இப்ப போலீஸ்காரரா இருக்கேன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு இன்னும் 2 மண்டையை வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் எப்பா சாமிங்களாம், இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன், அந்த ஆள் சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல, இனிமே நான் உங்க கூட வரல, வேணா நீங்க போய்க்கிங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து தனியா கழட்டி விட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கத்துல நம்ம சப் இன்ஸ்பெக்டர் ஹீரோவும், சார் இதெல்லாம் வந்துட்டு சும்மா கட்டுக்கதை, அவர் வேற யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், இல்லனா 30 வருஷத்துக்கு முன்னாடி இவர் எப்படி சார் உயிரோட இருக்க முடியும், இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா என்னன்னு சொல்லி கேட்டா, இல்ல இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது, சார் நம்ம அந்த உயிரை காப்பாற்றணும் சார் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் திரும்ப கிளம்பி போக அந்த பெரிய மரம் வந்துட்டு அதே இடத்துல தான் இருக்குது. சோ அவர் சொன்ன அடையாளத்தோட இருக்குது. பக்கத்துல வந்து பார்த்து எதையோ ஷாக் ஆகிற நிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வாக்கி டாக்கில, சார் நீங்க எங்க சார் இருக்கீங்க, கரெக்டா கொஞ்சம் இடத்த சொல்லுங்க சார், சார் நான் இந்த இடத்துல தான் இருக்கேன் சார், சார் பக்கத்துல இன்னொரு பாடி இருக்கு சார், அந்த பாடி தடிக்கு தான் சார் நான் கீழே விழுந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பாடி ஒரு போலீஸ்காரர் தான் சார், கேரளா மாநிலத்தை சேர்ந்த ஒரு போலீஸ்காரர் சார், பேர் வந்துட்டு சப் இன்ஸ்பெக்டர் எம்ஜி அசோகன் சொன்ன உடனே ஹீரோக்கு இங்க தலை வெடிக்கிற ஒரு ட்விஸ்டா கொடுக்குறாங்க. என்னடா சொல்லி பார்த்தா இது நாள் வரைக்கும் தான் கூட வந்த அந்த சப் இன்ஸ்பெக்டர் அவரோட பேரை பார்த்தா எம்ஜி அசோகன் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இருக்கு. இத பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு கதி கலங்கி போகுது. சார் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி வாக்கி டாக்கில, சார் இன்னைக்கு டேட் கொஞ்சம் சொல்லுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் இப்பெல்லாம் எதுக்கு சார் அதை கேக்குறீங்க, வலி என்னால தாங்க முடியல சார் அப்படின்னு சொல்லி இவர் பேசிட்டு இருக்கு. சார் ஒண்ணும் இல்ல டேட்டை மட்டும் சொல்லுங்களான்னு சொல்லி கேட்டா, இப்ப அங்க இருக்கிற ஸ்டீஃபன் ராஜ் என்ன சொல்றாருன்னா ஒரு டேட் சொல்றாரு. சார் மே 26 சார் அப்படின்னு சொல்லுங்க சார், வருஷத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டா, இப்ப இருக்கிற வருஷத்தை விட 1994ங்கிறாரு. மனுஷனுக்கு தலை தூக்கி போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் ஷாக் பார்த்தா அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு 2 எலும்பு கூடு இருக்குது. அந்த ஆள் சொன்னார் இல்லையா ஒரு டெட் பாடி இருக்கு, அந்த டெட் பாடி கால் தடிக்கு தான் நான் கீழே விழுந்தேன், நான் அதே இடத்துல தான் இருக்கேன் அப்படிங்கிறத. இப்ப 2மே எலும்பு கூட இருக்கு. அந்த இடத்துல ஒரு வாக்கி டாக்கி இருக்குது. சோ அந்த வாக்கி டாக்கி ஒர்க் ஆகுது. அந்த வாக்கி டாக்கில இருந்து தான் இப்ப நம்ம ஹீரோக்கு நிறைய கனெக்ஷன்ஸ், இந்த கால் லிஸ்ட் இதெல்லாம் வந்திருக்குது. இதை கேட்டு பார்த்த நம்ம ஹீரோக்கு அப்படியே மண்டை சுருங்குது, என்ன பண்றதுனே தெரியல. இன்னொரு பக்கத்துல ஒரு கார் வந்துட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கும். இங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அங்க ஒரு போலீஸ்கார் பாத்ரூம்ல உட்காந்து போன் நோண்டிட்டே இருக்காரு. அவருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விதமான சத்தம் கேட்டுட்டே இருக்கு, சண்டை போற மாதிரி. ஏடா சொல்லிட்டு வெளியே போய் பாக்குறாரு. பார்த்த அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோவும் அசோகனும் பக்கத்துல தான் இருக்காங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னா, சார் நீங்க வந்துட்டு அடிப்பட்டாருன்னு சொல்லி ஒருத்தவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்க, அந்த பீட்டர் ஜான் சொல்லிட்டு அவர் பரிமள ஸ்டேஷன் சார்ந்தவங்க சொல்லிட்டு அவங்க வீட்டுல இன்ஃபர்மேஷன் பண்ணோம். இன்ஃபார்ம் பண்ணதுல அவங்க வீட்டுல இருந்து ஒரு வயசான அம்மா வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு பிரச்சனை பண்றாங்க சார் சொல்லி கேட்டா, யோ தெளிவா சொல்லியா என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்
போதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் அந்த பீட்டர் ஜானோட மனைவி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யோ, மனைவியா இருந்தா என்னையா கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டான். சார், அங்கதான் ஒரு பிரச்சனை. மனைவினா இப்ப அடிபட்டு கிடக்கிற பீட்டர் ஜானோட வயசு 30, ஆனா அவங்க வந்திருக்கவங்களோட வயசு 60 சார். எப்படி சார் இது பாசிபிள் சொல்லி கேட்டா, யோ நீ ஒழுங்கா விசாரிச்சிருக்க மாட்டா, கரெக்டா கேளு அப்படின்னு சொல்லி கேட்டா. இப்போ வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் போகுது. அந்த பிளாஷ்பேக்ல வந்து பார்த்தா இவங்க சண்டை போட்டு இருக்காங்க. இந்த கான்ஸ்டபிள் போலீஸ் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் இவங்க வந்துட்டு அந்த பீட்டர் ஜானோட மனைவின்னு சொல்றாங்க. அந்த ஆளுக்கு 30 வயசு, இவங்க பாருங்க 60 வயசு, இவங்களாம் வந்து 420 சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க இருக்கிற அவங்களோட பையன் பயங்கரமா சண்டை போடுறான். யார் 420, இந்த பாருங்க சார் ஐடி கார்டுன்னு சொல்லிட்டு அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா அந்த பீட்டர் ஜானோட பையன் அவங்க அப்பாவோட ஐடி கார்டை காமிக்கிறான். அதுல வந்து பீட்டர் ஜான் தான் இருக்கு. சோ இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் டேட்டா பத்த பாருங்க கொஞ்சம் சொல்லி கேட்டா. இங்க வந்துட்டு இன்னொரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். அந்த ஆளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இயர் வந்துட்டு 1959 இருக்குது. இத பார்த்த உடனே இவருக்கு கதி கலங்கி போகுது. அது இல்லாம அந்த பீட்டர் ஜானோட போட்டோ அதுல இருக்கு. அப்பனா உண்மைதானே சார் சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணி வைக்கிறாங்க. இத பார்த்த சப் இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோக்கு கதி கலங்கி போகுது. தலைவடிக்கிற மாதிரி ட்விஸ்ட், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா. இன்னொரு பக்கத்துல இன்னொரு ட்விஸ்ட கொடுக்க ஒரு கால் ஒன்று வருது. அந்த கால் வந்துட்டு ஃபாரன்சிக் டாக்டர் நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அந்த டாக்டர் வந்துட்டு அங்க ஒரு டெட் பாடி ஒன்று படத்தோட ஆரம்பத்துல காமிச்சாங்க இல்லையா, அதை வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கடந்த அந்த டெட் பாடியோட பாக்கெட்ல இருந்து ஒரு பர்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த பர்ஸை ஓபன் பண்ணி பார்க்க அங்க இருக்கிற ஃபாரன்சிக் டாக்டர் மிரண்டு போறாரு. அந்த பர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு எல்லார்ட்டையும் கொடுத்துருக்காங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட டீமுக்கு கால் வருது. அதாவது நம்ம ஹீரோக்கும் அங்க இருக்க சப் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறாரு. வாங்கி என்னையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கான்ஸ்டபிள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா, சார் நம்ம கூட வந்தார் இல்லையா ரெஜி, அவர் இருக்காரா சார் சொல்லி கேட்டா, யோ அவ எங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இப்பதான் கிளம்பி போறேன், என்னையா விஷயம் அதை சொல்லியான்னு சொல்லி கேட்டா, சார் இங்க ஒரு டெட் பாடி கிடைச்சது இல்லையா, அந்த டெட் பாடி பாக்குறதுக்கு ரெஜி மாதிரியே இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டா, யோ வளராத, அவன் இப்பதான் வந்து என்கிட்ட பேசிட்டு போனா அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுவும் இல்லாம அந்த டெட் பாடி அங்க இருக்கும்போது ரெஜி அங்க தானே இருந்தான், நீ தானே பக்கத்துல இருந்த, என்ன பார்த்தா நான் பைத்தியக்கார மாதிரி உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி இவர் பயங்கரமா கத்துறாரு. சார் இல்ல சார், என்னடா குடிச்சிட்டு என்கிட்ட பேசுறியா, பக்கத்துல செல்வர் அவன்கிட்ட போனை கொடுன்னு சொல்லி கேட்டான். இப்ப பக்கத்துல இருக்கிற போனை கொடுக்குறாங்க. என்னையா அவன் ஏதோ வளரிக்கிட்டு இருக்கா, உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டா. சார் ஆமா சார், இங்க இருக்கிற டெட் பாடி ரெஜி மாதிரி தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா. யோ வந்தன்னு வச்சுக்க, தொலைச்சிருவோம் தொலைச்சு, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அங்க உட்காந்துக்கிட்டு, ரெஜி இப்பதான் என்கிட்ட பேசிட்டு போனான்னா. பேசும்போது அந்த இடத்துல டெட் பாடி இருந்தபோது ரெஜி பக்கத்துல தானே இருந்தான், நம்ம எல்லாரும் கூட தானே இருந்தோம், இப்ப வந்துட்டு அங்க இருக்கிற டெட் பாடி ரெஜின்னா எப்படி ஏத்துக்கிறதுன்னு சொல்லி கேட்டா. அங்க இருக்கிற பர்ஸை எடுத்துட்டு வந்து அந்த ஃபாரன்சிக் டாக்டர் கொடுத்துருக்காரு. அசல் நம்ம ரெஜி மாதிரியே இருக்கலாம். ஆக்சுவலி பார்த்தா ரெஜியோட டெட் பாடி தான் சார் அது, ஃபாரன்சிக் டிஎன்ஏ ஓட மேட்ச் ஆகுது சார் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு சப் இன்ஸ்பெக்டருக்கும் சும்மா தலை தெரிக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்டா கொடுத்துறாங்க. இது போதாத குறைக்கு இப்ப இன்னொரு ட்விஸ்டா கொடுப்பாங்க பாருங்க. இதோ வந்துட்டு அலற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னடா சொல்லி போய் பார்த்தா ரெஜி இப்ப இறந்து போயிட்டான். அவனோட போட்டோஸை வாட்ஸ்அப்ல அனுப்புனாங்க. ஹீரோவோட டீம் பார்த்தாங்க. ஆனா இப்ப அந்த ரெஜி ஒரு பொத குழியில மாட்டிட்டு இருக்கான். என்னடா நடக்குதுங்க, எப்பா சாமிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரு போய் அவங்கள காப்பாத்தலாம் சொல்லிட்டு கையை கொடுக்குறாரு. அவரு கை கொடுத்துட்டே இருக்காரு, காப்பாற்ற முடியல. அப்படி கை கொடுக்கும் போது நம்ம சப் இன்ஸ்பெக்டரோட கையை வந்துட்டு கிழிச்சுக்குது. கிழிச்சதுல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் மட்டும், அந்த ஒரு சொட்டு ரத்தம் அந்த பூமியில பட்ட அடுத்த செகண்ட் ஒரு மாதிரி இருள ஆரம்பிக்குது. ஒரு பயங்கரமான அரல் சத்தம். இன்னொரு பக்கத்துல அந்த சத்தம் காதை கிழிக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க எல்லாருமே காதை பொத்திக்கிட்டு இருக்க. அங்க இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் அவரோட கன் எடுத்து பயங்கரமா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு பார்த்தா இங்க வேற இடத்துல நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அங்க வந்துட்டு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்க. அவரோட ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளக்கார பொண்ணு, படத்தோட ஆரம்பத்துல லைட் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு லைட் எடுத்துக்கிட்டே ஜேம்ஸ் எங்க இருக்க ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிட்டு வர. அந்த இடத்துல நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அந்த வெள்ளக்கார பொண்ணு துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணலாம் சொல்லி ரெடியா இருக்கிறாங்க. பின்னாடி தப்பிச்சு ஓடலாம்னு பார்த்தா ஒரு தலை இல்லாத ஒரு முண்டை மட்டும் நின்னுட்டு இருக்குது. அதை பார்த்த அடுத்த செகண்ட் திரும்ப நம்ம ஹீரோ வேற இடத்துல கண்முழிச்சு பாக்குறாரு. இந்த தடவை பகலா இருக்குது. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. பக்கத்துல இருந்தா நம்ம அசோகன் இருக்காரு சப் இன்ஸ்பெக்டர், அவரையுமே காணோம். பக்கத்துல பார்த்தா ஒரு சின்ன பாப்பா மட்டும் இருக்கு. அந்த பாப்பா பயந்து போயிருக்கு. என்ன பாப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, என்னோட தம்பி இந்த காட்டு பக்கம் ஓடனா, எங்க போனானே தெரியலனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கா. சரி நீ பயப்படாத, நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தானே போனான்னு சொல்லிட்டு அந்த பக்கமா இவங்க தேடிக்கிட்டே போக அங்க போய் பார்க்க இன்னும் ஒரு பயங்கர ட்விஸ்ட். நம்ம அசோகன் வந்துட்டு இறந்து போய் கிடக்குறாரு. அதுவும் அந்த பெரிய மரத்துக்கு கீழே இறந்து போய் கிடக்குறாரு. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ கழுத்தை வந்துட்டு சில அக்யூஸ்டுங்க அப்படியே கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க அந்த சின்ன பாப்பாவை நம்ம ஹீரோங்கிறத போயிடுமா, நீ தப்பிச்சு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணை விரட்டி விட இவனுக்கு எல்லாரும் கூட வந்துட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல வந்து பார்த்தா இன்னொரு போலீஸ்காரர், அதாவது அக்யூஸ்ட பிடிக்கிறதா வந்த போலீஸ்காரங்க, அவங்களுமே வந்துட்டு இந்த அக்யூஸ்டுங்க எல்லாம் கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நெரிச்சிட்டு இருக்கும் போது இங்க வந்துட்டு ஒரு நபர் வராரு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு காலில் அடிப்பட்ட நபர் இப்போ வந்துட்டு முழுசா நல்லா ஆகி வந்திருக்காரு. ஸ்டீஃபன் ஜார்ஜ் அவர் துப்பாக்கி வச்சுட்டு நின்னுகிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு கை தூக்குறாரு. யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் இந்த மாதிரி நானும் ஒரு போலீஸ்காரன், என்னோட பேர் ஆனந்த், இங்க என்னென்னமோ நடக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் பக்கத்துல இருக்கானுங்க இல்லையா அந்த அக்யூஸ்டுங்களை ஒருத்தனும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட நெஞ்சில இருந்து ஒரு சொட்டு ரத்தம் திரும்ப பூமியில விழுக அடுத்த நிமிஷம் ஒரு மாதிரி இருட்டாகுது. இவங்க எல்லாருமே ஒன்னதா இருக்காங்க. காதை கிழிக்கிற மாதிரி ஒரு சத்தம்
கேக்குது. திரும்ப பார்த்தா ஹீரோ வேற இடத்துல நின்னுட்டு இருக்காரு. என்னமா தெரியல. இது எல்லாமே வந்துட்டு ஒரு ட்ராப் மாதிரி நடந்துட்டே இருக்கு. சுத்தி சுத்தி ஒரு டைம் க்ளூக் மாதிரி வந்துட்டே இருக்குது. அப்படி நம்ம ஹீரோ ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கோம். ஒரே ஒரு நபர் மட்டும் ஒரு மரத்தை வந்துட்டு ஏதோ செதுக்கிட்டு இருக்காரு. ஒரு ரவுண்டு பேஸ்ல வந்துட்டு செதுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி மலையாளத்துல வந்து ஒரு படம் வந்திருக்கும், சுருளின்னு சொல்லிட்டு. அந்த படத்துக்கு கம்பேர் பண்ற மாதிரி ஒரு சின்ன சீன் வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ராப். இந்த ட்ராப் வந்து பாத்தீங்கன்னா வட்ட வட்டமா சுத்தி சுத்தி வர மாதிரி ஏதோ வந்துட்டு அந்த நபர் வந்துட்டு மரத்துல செதுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு நம்ம ஹீரோ ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல ஒரு போலீஸ்காரர் ஒளிஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இறந்தவங்க எல்லாம் இப்ப எப்படி உயிரோட வராங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாரு. அப்ப வந்துட்டு இன்னொருத்தர் சுட்ட உடனே திரும்ப வந்துட்டு இருட்டாகுது. திரும்ப வந்துட்டு அதே காது கிளிக்கிற சத்தம். அதே வெள்ளக்கார பொண்ணு லாந்தர் லைட் எடுத்துட்டு வராங்க. அங்க இருக்கிற அந்த வெள்ளக்கார பையன் இருக்கான் இல்லையா, அவனை வந்துட்டு சொல்றதுக்காக கூப்பிடுறாங்க. இந்த பையன் போயிட்டு அந்த வெள்ளக்காரியோட வயித்துல ஒரு கத்தியை சொருகிட்டு இந்த பக்கம் திரும்பி ஓடி வருவான். அப்படி திரும்பி ஓடி வரும்போது இந்த வெள்ளக்கார பொண்ணுங்களோட அடியாளுங்க இந்த வெள்ளக்காரனோட தலையை வெட்டிடுவாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த அசோகன் வந்துட்டு சொல்லிருப்பார் இல்லையா, நான் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சேர்ந்தப்ப ஒரு தலை இல்லாத முண்டை ஒண்ணு கிடைச்சது. அந்த முண்டை தலையை வந்துட்டு ஒரு பல வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு எலும்பு கூட கிடைச்சதுன்னு இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு புரியுது. அப்ப அந்த பணம் வந்துட்டு அந்த ஊர் மக்கள் சொன்ன மாதிரி அந்த வெள்ளக்காரனோட பணம் தான் அப்படிங்கறத ஒத்துக்கிறாரு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா திரும்பவும் அதே நபர் ஒருத்தர் மரத்தை கொட்டிக்கிட்டே இருந்தார் இல்லையா, அவரை நமக்கு காமிக்கிறாங்க. அவரு நம்ம ஹீரோவை இப்ப 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு ஒண்ணுமே புரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்போ வந்துட்டு பக்கத்துல ஒரு சிலை இருக்கு இல்லையா, அந்த சிலை கிட்ட தான் நம்ம ஹீரோ நிக்கிறார். இந்த சிலையை நல்லா பாரு, இது வந்துட்டு ஒரு பறவை கிடையாது, இது வந்துட்டு ஒரு காக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ஏரியால அங்க இருக்கிற மக்களுக்கு கெட்டதே நடக்க கூடாது, நல்லது நடக்கணும், அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்துட்டு ஒரு சாமி சிலையை ரெடி பண்ணிருக்காங்க. இந்த ஊருக்குள்ள வந்துட்டு காக்கைகள் ரொம்பவே அதிகமா இருந்திருக்குது. அந்த காக்கைகளை வணங்கி ஒரு ரவுண்ட் ஸ்பேஸ்ல அந்த சிலையை வச்சு இவங்க எல்லாம் வணங்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு இந்த காக்கைக்கு கொடுத்தா அப்படின்னாக்கா இவங்களோட வயிற்றுல வளர்ற குழந்தை எந்த ஒரு குறைபாடு இல்லாம ரொம்ப ஆரோக்கியமாகவும் எதிர்காலத்துக்கு வந்துட்டு ஒரு நல்ல விதமாகவும் அமைங்கிற மாதிரி சொல்லி இவங்க எல்லாமே அந்த சாப்பாடெல்லாம் கொடுத்து இந்த ஒரு சிலையை வச்சு வணங்கி ரொம்பவே சந்தோஷமா ஒரு ஹாப்பியா வந்துட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அப்படி இவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிற விதமா ஒரு வெள்ளைக்காரன் இந்த பக்கம் படையெடுத்து வந்திருக்கான். இந்த வெள்ளைக்காரனுக்கு இங்க வணங்குறவங்களை சுத்தமா பிடிக்கல. இந்த சாமி மதம் இது எல்லாத்தையுமே தாண்டி தன்னை மட்டுமே கடவுளா இவங்களா கும்பிட ஆரம்பிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டு இந்த ஊர் மக்களை துன்புறுத்தி இவங்க வணங்கிட்டு இருந்த எல்லா சிலையுமே ஆட்டைய போட்டு தன்னோட நாட்டுக்கு கடத்திட்டான். இங்க இருக்கிற கோவிலை எரிச்சிட்டான், எல்லாத்தையும் பண்ணிட்டான். ஆனா இந்த காக்கை சிலை இருக்கு இல்லையா, இந்த காக்கை சிலையை மட்டும் அவனால ஏனை கட்டி இழுத்தா கூட இந்த காக்கை சிலையை இழுக்க முடியல. அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்துட்டு வச்சிருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சிலையை வந்துட்டு எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்த்துறான். ஆனா எதுவுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க இருக்கிற அந்த சிலைக்கு பக்கத்துல இருக்க எல்லா இடத்தையுமே எரிச்சு விட்டுட்டாங்க. அதுல சில நிறைய காக்கைகள் வந்துட்டு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இப்படி உங்களோட வாழ்க்கை சந்தோஷமா அமையணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்படி போய் முடிஞ்சிருச்சு. நாளடைவில் எந்த பூமியில அமைதியும் சந்தோஷமும் ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க கிராம மக்கள், அதுக்கு ஆப்போசிட்டா நரகமா மாறி இப்போ இந்த பூமியில ஒரு சொட்டு ரத்தம் விழுந்தாலும் வேற மாதிரி ஆகும், அளவு கடந்த சத்தம் போட்டாலும் வேற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி இங்க இருந்து தப்பிச்சே போக முடியாது. இங்க இருந்து தப்பிச்சு போகுனா அதுக்கு ஒரே வழிதான், நீ நான் இங்க எப்படி வந்தோமோ எதனால இதெல்லாம் நடந்ததோ அதை நீ தடுத்துனா நீங்க இருந்து தப்பிச்சு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டோன்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த வெள்ளக்கார பொண்ணு நிக்கிற மாதிரி தெரியுது. அப்பதான் வந்துட்டு அங்க கூட இருந்த நபர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்னைய மாதிரி என்னைய மாதிரி தான், எல்லாரும் இங்க வந்துட்டு வெவ்வேறு விதமா வந்து மாட்டிக்கிட்டவங்க தான். இது சுத்தி சுத்தி நடக்கும், பல வருஷமா நடக்கும். இதை வந்துட்டு தடுத்து நிறுத்தினா மட்டும்தான் நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியும். தப்பிச்சு போனாலும் இங்க இருக்கிறவங்களுக்கு ரிப்பீட்டடா அதுவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஹீரோக்கு வந்துட்டு ஒரு விஷயம் புரியுது. அப்ப இது வந்துட்டு ஒரு டைம் லூப் மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா வெள்ளக்கார பொண்ணு, அந்த வெள்ளக்கார பையன், இன்னொரு பக்கம் பார்த்தா முத்துவேலு, ஜான் பீட்டர், இப்படி இந்த காட்டுக்குள்ள வந்த ஏகப்பட்ட பேர் இங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. அந்த பக்கம் ஓடி போய் பார்த்தா இந்த அசோகனும் நம்ம ஹீரோ அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க கூட வந்து அந்த ரெஜி இருக்கான் இல்லையா, அவன் ஒரு புதக்குழியில விழுந்தான் இல்லையா, அவனை காப்பாத்துற மாதிரி இது எல்லாமே தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அந்த போலீஸ்காரோட கையில இருந்து ஒரு சொட்ட ரத்தம் விந்தவனே திரும்ப மாறுறது, இது எல்லாமே ஒரு டைம் லூப் மாதிரி ஓடுது அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஒரு சின்ன பொண்ணு ஒண்ணு காமிச்சாங்க இல்லையா, அந்த சின்ன பொண்ணு எதுக்காக இந்த காட்டுக்கு வந்தாங்க அதை பத்தி நமக்கு இங்க ஒரு பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க, இங்க ஸ்கூல் போயிட்டு இந்த காட்டு வழியா தான் நடந்து போகணும். அப்படி இவங்க நடந்து போகும்போது அந்த வெள்ளக்காரனோட குதிரை மட்டும் இந்த இடத்துல நின்னுட்டு இருந்திருக்கு. அந்த குதிரையை பார்த்து இந்த சின்ன பையன் மட்டும் ஓடி வந்திருப்பான். ஒரு கட்டத்துல அந்த சின்ன பையன் உள்ள ஓடும்போது எந்த பக்கம் போடானே தெரியல, மிஸ் ஆயிட்டான். அதே போத கோயில இருந்து நம்ம ரெஜி இருக்கான் இல்லையா, அவனை தானே ஏஞ்சி வந்துட்டு இருக்கான். ஏஞ்சி வந்த உடனே இந்த பொண்ணு மட்டும் அந்த சின்ன பாப்பா மட்டும் நின்னு இருக்குது. அக்கா அக்கான்னு சொல்லிட்டு ஓடிட்டு வந்துட்டு இருக்கான். இப்பதான் நமக்கு இன்னொரு ட்விஸ்டா குடுக்குறாங்க. ஆக்சுவலி இந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ரெஜி போலீஸாகி திரும்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அக்காவை காப்பாத்துங்கிறதுக்காக வந்தானா இல்ல என்ன காரணனே தெரியல. இந்த பாப்பாவை துரத்திட்டு போறான். அவனோட தம்பி தான் இவன்.
ஸோ அதே ஃபாரஸ்ட் ஏரியால அந்த சின்ன பாப்பாவை துரத்தி போயிட்டு இருக்கான். ஸோ அதனால தான் அந்த பொண்ணு பயந்து போயிருக்கிறா. இது எல்லாமே அந்த ஹீரோக்கு வந்துட்டு புரிய ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கத்துல பார்த்தா அப்படி இந்த ரெஜியை யார் கொண்டாங்கன்னு சொல்லி யோசிக்கிறோம் இல்லையா. இப்படி அந்த சின்ன பாப்பாவை துரத்திட்டு போன நம்ம ரெஜி அங்க வேட்டையாட வந்த ஒரு பொண்ணு தான் ஷூட் பண்ணிட்டாங்க. அப்படி ஷூட் பண்ணி கீழே விழுந்து தான் அந்த ரெஜி இறந்து போயிருப்பான். ஸோ இது எல்லாமே டைம் லூப்ல நம்ம ஹீரோக்கு புரிய வருது. இந்த அக்யூஸ்டுங்க ஒரு பக்கம் இந்த போலீஸ்காரங்களை கொண்டு குவிச்சிட்டு இருக்க, இன்னொரு பக்கத்துல ரெஜி அந்த பதக்குழியில வீழ்ந்தது, இப்படி எல்லாம் ஒரு டைம் லூப்ல போயிட்டு இருக்க. அங்க வந்துட்டு ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவர் தான் வந்துட்டு ஸ்டீஃபன் ராஜ். படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோக்கு வாக்கி டாக்கில வர சொன்னார் இல்லையா, அந்த போலீஸ்கார காமிக்கிறாங்க. யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த மாதிரி என் பேர் ஆனந்த்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துட்டு நடந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ இங்க நடக்கிறத பத்தி A to Z எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை கேட்ட ஸ்டீஃபன் ஜார்ஜ் வந்துட்டு நம்புற மாதிரி தெரியல. டேய் சும்மா கதல விட்டுட்டு இருக்காதே அப்படின்னு சொல்லி கேட்டான். நீங்க நம்ப மாட்டீங்களா, என்னோட பேர் வந்துட்டு ஆனந்த், எனக்கு அப்பாவே கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஃபாரஸ்ட் ஏரியால வந்து காணாம போயிட்ட விஷயம் எனக்கு இப்பதான் புரிய வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்பயும் நம்மள ஒரு ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறாரு. என்னோட பேர் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுல வந்து நம்ம ஹீரோட பேர் ஆனந்த், என் டேட் ஆஃப் பர்த் பாரு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே 26/5/1994 இருக்குது. ஆனா இப்ப நம்ம ஹீரோ ஆப்போசிட்ல இருக்க அந்த போலீஸ்கார்ட்ட டேட் கேட்டா இது 1994 மே 26 அப்படிங்கிறாங்க சொல்றாங்க. இதே சேம் டேட் ஆஃப் பர்த் தான் நம்ம ஹீரோக்கு இருக்குது. உனக்கு வந்துட்டு ஒரு பொண்டாட்டி இருக்கிறா, அவங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு குழந்தை பிறக்க போது, அது வந்துட்டு ஒரு ஆண் குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே இங்க நமக்கு அதிகலங்கிற ட்விஸ்டா கொடுக்குறாங்க. என்னன்னா இப்ப ஆப்போசிட்ல இருக்க ஸ்டீஃபன் ஜார்ஜ் இருக்கார் இல்லையா, அவரு வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோவோட அப்பா. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு போலீஸ்கார். அவரு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்கு எப்படி காணாம போனாரு படத்தோட ஆரம்பத்தில் நமக்கு சொல்லியிருப்பாங்க, காணாம போயிட்டாரு. சோ அவரு இதே ஃபாரஸ்ட் ஏரியால வந்திருக்கிறாரு. அப்படி வந்த நபர் இந்த ஃபாரஸ்ட் ஏரியால இருந்து தப்பிச்சு வெளியே போக முடியல, இறந்து போயிட்டதா சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு இதே டேட்ல தான் நம்ம ஹீரோவும் பிறந்திருக்கிறாரு. சோ அப்படின்னா இவர் வந்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பா. இது வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்க அந்த போலீஸ்காருக்கு புரியவே இல்லை, நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் புரியுது. அந்த அக்யூஸ்டுங்க கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற சத்தம் கேட்குது. அங்கதான் அந்த முத்து வெளில இருக்கிறாரு. அதே இடத்துக்கு போயிட்டு சார் இந்த துப்பாக்கியில மட்டும் யாரையுமே சுடாதீங்க, ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே சிந்தக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல பார்த்தா ஒரே ஒரு போலீஸ்காரர் தூக்குல தொங்கிட்டு இருக்காரு. சார் இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், வாங்க எல்லாரும் கிளம்பி போலாம் சொல்லிட்டு எல்லா போலீஸ்காரங்களும் ஒன்னா கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கூப்பிட்டோன்னே அங்க இருந்து ஒவ்வொரு இடமா போறாங்க. அந்த சிலை கிட்ட வந்தாச்சு. இந்த சிலையில இருந்து எந்த பக்கம் போனாலுமே ரோடு தான் சார் அப்படின்னு சொல்லி கூட இருக்க ஒரு போலீஸ்காரர் சொல்றாரு, முத்துவேல் சொல்றாரு. இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் நடக்கிறாங்க. ஆனா சுத்தி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இதே வந்துட்டு இந்த சிலை கிட்ட தான் வருது. என்ன பண்றதுனே தெரியல. திரும்ப தனித்தனியா ரெண்டு பேரா போறாங்க. அப்போ வந்துட்டு இதே இடத்துக்கு தான் வராங்க. என்ன சார் பண்றது, எங்க போய் சுத்தலாலும் இதே இடத்துக்கு தான் சார் வரும், நம்மளால போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த படத்தோட சிலை கிட்ட இன்னொரு நபரை பார்த்தாங்க இல்லையா, இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னா நமக்கு நடந்ததை தடுக்கணும், அப்பனா மட்டும்தான் போக முடியும்னு சொல்லிட்டு அந்த நபர் வந்துட்டு மரத்துல ஒரு மாதிரி குத்திக்கிட்டே இருப்பான். ஒரு சுருட்டையா ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்ல போட்டிருப்பாரு. அதை வந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு. அப்படின்னா அவர் சொன்ன கதையில இந்த சிலையை வணங்குறவங்க இந்த சிலையை சுத்தி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிஞ்சுக்கிட்டாரு இல்லையா. நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த சிலை கிட்ட நின்று இவங்க எல்லாரும் அந்த சிலையை வந்துட்டு நேரா போகாம அந்த சிலையை அப்படியே ரவுண்ட் ஷேப்ல சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு வழியா ஒரு கிட்ட வந்துட்டாங்க. அப்படி இவங்க கிட்ட வந்தோடனே பின்னாடி வந்துட்டு இருக்க முத்துவேலை பிடிச்சி அந்த அக்யூஸ்டுக்காரங்க இழுத்துட்டு போயிட்டு கொன்னு போடுறாங்க. இப்ப அவங்கள எல்லாம் பார்த்த உடனே சார் வேற வழியில நம்ம இங்க இருந்து போய் தான் சொல்லி திரும்ப இவங்க போறாங்க. இப்படி பின்னாடி போயிட்டு இருக்க ஒவ்வொரு நபரா பிடிச்சி இழுத்துட்டு இருக்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவே அந்த அக்யூஸ்டுங்களோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாம் பயங்கரமான சண்டை நடக்குது இவங்களுக்குள்ள. அப்படி சண்டை நடக்கும் போது ஒரு அக்யூஸ்டுக்காரன் நம்ம ஹீரோ அப்பாவோட கையில ஒரு குச்சியால ஷார்ப்பா குத்தி விட்டு போயிடுறான். இன்னொரு பக்கத்துல கன்னை வச்சிருக்காங்க. சார் ஷூட் பண்ணிடாதீங்க சொல்லும்போது, ஆனா இந்த பக்கத்துல ஹீரோட அப்பா தெரியாதனமா வலி தாங்க முடியாம அந்த குச்சியை புடுங்க அந்த குச்சில இருந்து ஒரு சொட்டு ரத்த கீழே விழுந்துச்சு. சோலி முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியே திரும்ப இருட்டாகுது. ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. என்ன பண்றதே தெரியல. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்களுக்கு வந்துட்டு இப்போ காட்டுக்குள்ள அந்த சிலையை தாண்டி இருந்தாதான் இந்த டைம் லூப் மாதிரி நடக்குது. இவங்க வந்து நின்றுட்டு இருக்கிற இடம் கிட்டத்தட்ட ரோட்டு கிட்ட வந்துட்டாங்க. அப்படின்னா நம்ம தப்பிச்சிட்டு நினைச்சிட்டு ஒரு கார் ஒண்ணு வருது. அந்த காரை வந்துட்டு பிடிக்கிறதாக இவங்க வேக வேகமா ஓடி வராங்க. 3 பேருமே அந்த கார் கிட்ட வந்து நிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பாவை கார்ல ஏறுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்துல இன்னொருத்தரை ஏத்தி விடுறாங்க. சார் நீங்க வரலையா சொல்லி நம்ம ஹீரோவை கேட்டா இல்ல நான் வந்து அங்க ஸ்டே பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு திரும்ப இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள வராரு. அவங்க அப்பாவை அமுச்சு விட்டுட்டு, ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு இவர் மீக்கணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்றாருன்னா திரும்ப அந்த சாமி சிலைகிட்டே வராரு. அந்த சிலைகிட்ட வந்துட்டு தன்னை ஷூட் பண்ணிக்கிறாரு. இப்ப ஷூட் பண்ண உடனே டைம் லூப் முடிஞ்சு போய் ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி நமக்கு அங்க காமிக்கிறாங்க. ஹீரோட அப்பா பக்கத்துல இருக்காரு. பயந்து போய் கண்முழிச்சிருக்காரு இல்லையா. என்னப்பா என்ன ஆனந்தாச்சுன்னு சொல்லிட்டு அப்பாக்காரர் கேட்கிறாரு. பார்க்க வயசானவர் மாதிரி இருக்காரு பாருங்க. இப்ப டைம் லூப் முடிஞ்சு போச்சு. இப்ப ஹீரோக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு. அந்த டைம்ல ஹீரோ பக்கத்துல தான் இருக்காரு. ஹீரோ சந்தோஷப்படுறாரு. ஆனா ஹீரோக்கு எல்லாமே நினைவு இருக்கு. போயிட்டு தான் அந்த ஃபாரஸ்ட் ஏரியால போயிட்டு நம்ம அப்பாவை மீட் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. குழந்தைய பார்த்துட்டு இப்ப அதே ஏரியால இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோ போறாரு. அப்படி உங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஜாலியா பேசிட்டு இருக்காரு. தூரத்துல வந்து பார்த்தா ஒரு கார் வந்துட்டு ரிப்பேர் ஆகி நின்றுட்டு இருக்குது. அங்க இருக்கிறது யாருன்னு பார்த்தா இங்க கதிகளுங்கிற இன்னொரு ட்விஸ்ட். யாரான்னு பார்த்தா நம்ம அசோகன் இறந்து போன போலீஸ்காரங்க நிக்கிறாரு. இவரை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்ன
இது இவர் இறந்து போயிட்டாரு பார்த்தா இவர் வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் ஏரியால இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்திருக்காரு. அப்படினால தான் இவரோட வாழ்க்கை இப்ப டைம் லூப்ல இங்க நிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. காருக்குள்ளே ஏறிக்கிறாங்க. ரெண்டு பேர் அப்படியே பேசிட்டே போறாரு. நம்ம ஹீரோ இப்பதான் முதல்ல அசோகன் பாக்குறாரு. புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் சார்னு சொல்லிட்டு பேசிட்டே வரும்போது, சார் உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சா சொல்லி கேட்க, இன்னைக்கு தான் குழந்தை பிறந்தது, அப்ப ட்ரீட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி படத்தோட ஆரம்பத்துல எப்படிலாம் நடந்துச்சோ அதே மாதிரி இப்ப நடக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பக்கம் கிராஸ் ஆகும்போது படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஜீப்ல வந்திருப்பாரு. ஒரு மானை பார்த்திருப்பாரு. அதே ஃபாரஸ்ட் ஏரியா சேம் அதே மாதிரி. அப்படின்னா இந்த டைம் லூப் எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அதே நாள்ல இருந்து தான் இப்ப திரும்ப கண்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. டப்புன்னு பார்த்தா இது மேல இடிக்கிற சத்தம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு நபர் இடிச்சாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ ஒரு நபர் இடிச்சிருக்காங்க. முன்னாடி இடிச்சது ஒரு போலீஸ்காரங்க, இப்ப இடிச்சிருக்கிறது ஒரு பொண்ணு. இப்ப இந்த பொண்ணை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதே தெரியல. என்னடா இது திரும்ப முதல்ல இருந்து ஏதோ ஆரம்பிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப அந்த பொண்ணை வந்துட்டு மடியில வச்சிருக்கும் போது அசோகன் சொல்றாரு, சார் அந்த பொண்ணோட போனை எடுத்து ரீசனா யாருக்கு கால் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே இப்ப அந்த போனை ஓபன் பண்ற நம்ம ஹீரோக்கு கதி கலங்குற ஒரு ட்விஸ்ட். என்னன்னு பார்த்தா அந்த போன்ல நம்ம ஹீரோ இருக்காரு, வயசான தோட்டத்துல இருக்கிறாரு. பார்த்தாதான் தெரியுது தான் மடியில இருக்கிறது தன்னோட பொண்ணு. அந்த பொண்ணு தான் வந்துட்டு ஹீரோவோட நின்னுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படின்னா இப்ப மடியில இருக்கிறது தன்னோட பொண்ணா. இப்ப நாம டைம் லூப்ல வந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்க இப்ப ஹீரோ பயங்கரமா அழுகிறாரு. வண்டியை நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே இறங்குறாரு. அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, மடியில இருந்த பொண்ணு. இப்ப உடனே வீட்டுக்கு கால் பண்றாங்க. நம்மளோட பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டா தூங்கல, அதனால தான் தொட்டில போட்டு ஆட்டிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு ஹீரோக்கு ஒரு விதமா சந்தோஷமும் இருக்குது. அப்ப தான் பொண்ணு வந்துட்டு சாகல, ஆனா இது டைம் லூப்ல தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல பார்த்தா அதே ஃபாரஸ்ட் ஏரியால அதே வெள்ளக்காரன் குதிரை வச்சு நின்னுட்டு இருக்கான். அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த படத்தோட கதையில வந்துட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பார் இல்லையா, இது எல்லாமே தடுத்து நிறுத்தணும்னா இதை எல்லாமே ஆரம்பிச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நடக்காம பாத்துக்கணும். அப்ப இது எங்க இருந்து ஆரம்பிச்சது, இந்த வெள்ளக்காரன் இந்த கிராம மக்களோட அந்த சாமியெல்லாம் அழிச்சு அங்க இருக்கவங்கள கொன்னு நரக வேதனைப்படுத்தினா இல்லையா, அது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தினா மட்டும்தான் இந்த டிராப்பே முடியும் சொல்லிட்டு படத்துக்கான பார்ட் 2 லீட கொடுத்து இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படிங்க நான் சொன்ன மாதிரி படம் தாறுமாறா இருந்துச்சா, ட்விஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு, ட்விஸ்ட் எல்லாம் இப்படி எல்லாம் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களா, அப்படிதான் அந்த படமே இருக்கும். டைம் கிடைச்சா கண்டிப்பா ஃபுல் படத்தை பாருங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். மீண்டும் இன்னொரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.